வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, JMS சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ கடந்த சீரீஸ்ல எல்லா லக்னமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்க பார்க்கக்கூடிய லக்னம் துலா லக்னம். துலா லக்னம் சொல்லும் போதே நிறைய பேருக்கு இருக்க கவலை என்னன்னா, ஐயா அந்த உறவுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப பிரிவுல இருக்கும், அது சேருமா சேராதா, காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது கை கூடுமா, இந்த மாதிரி கேள்விகள் அதிகமா வந்திருக்கு. துலா லக்னத்தை பத்தி சொல்லுங்க ஐயா. 7ஆம் இடம் அப்படின்னாலே உறவு தான். 7ஆம் இடம் அது எல்லா உறவுலையும் பொருந்தும். சமூக உறவு, விரும்புகிற உறவு, தாம்பத்திய உறவு எல்லாமே 7. ஏன்னா காலபுருஷனுக்கு ஆணாக மேஷம் இருக்கும் பொழுது துலாம் சுக்கிரன் வந்து பெண்ணாக இருக்கிறார். அந்த பெண் தன்மை அப்படிங்கிறது அது உண்மையிலேயே ஆண் ராசி தான். ஆனால் சுக்கிரனை வைத்து அது பெண்ணுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால. அதே சுக்கிரன் அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடமான ரிஷபத்தையும் ஆளுகிறார் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? எப்படி மேஷம் விருச்சிகமோ அது மாதிரி இது 1-8 காம்பினேஷன்ல இருக்கு. இந்த 1-8 காம்பினேஷன் என்னன்னா, தன்னைத்தானே வருத்திக்கிறது அல்லது தன்னைத்தானே கெடுத்துக்கிறது, அல்லது எப்பவுமே சூழலை வந்து நம்ம விரும்பாத மாதிரியே அமைச்சுக்கிறது. நாம வந்து கரெக்டா இருந்தா நம்ம கரெக்டா சூழல் அமைச்சுக்கலாம். ஆனா எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி அதுல கவர்ச்சிக்கு ஆளாகிறது. காரணம் அது சுக்கிரன் வீடு. சமூகம் என்பது 7ஆம் இடம். அதே மாதிரி டெய்லி ஒரு விஷயத்தை பார்க்கறது எல்லாமே 7ஆம் இடம் தான். இப்ப நீங்க ஒரு லக்னம்னா உங்களுக்கு 7ஆம் வீடு தான் டெய்லி நீங்க சந்திக்கக்கூடிய உலகம். அப்படிப்பட்ட உலகமாக இந்த 7ஆம் இடம் திகழ்வதனால இதனுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் காற்று ராசி. அதாவது மிதுனம் வந்து நிலையில்லாத காற்று, இது வந்து சரமான காற்று, அதாவது வேகமான காற்று. ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருப்போம், ராக்கெட் வேகம். அது மாதிரி இது பொருந்தும். கும்பம் வந்து அது ஒரு நிலையான காற்று. அப்போ இது வளர்ச்சியான காற்று எப்படி இருக்கும் அப்படின்னா, சுனாமி மாதிரி தான் அடிக்கும். அப்போ லக்னத்தில், இந்த துலா லக்னத்தில் இருக்கிற கிரகம் வந்து ராகு மெயினாக. குருவும் இருக்காரு. ஆனால் குரு வந்து 3-6 உடையவராகி போயிடுறாரு. அதனால் 6ஆம் இடம்ங்கிறது இந்த சுக்கிரனுக்கும் எதிரி, இந்த 6ஆம் இடம் என்பது எதிரி. அதனால் என்ன ஆகும்னா, நெகட்டிவ் எனர்ஜி. இந்த சுக்கிரன் வந்து லோகாயுதத்தை விரும்புபவர். உலகத்தில் இருக்கிற அத்தனை போகங்களையும் அனுபவிச்சு பார்க்கணுங்கிற வேகம் உள்ள சுக்கிரன்கிட்ட இந்த குரு இருக்காரே, இந்த விசாக நட்சத்திரமா இருக்கிற குரு வந்து அவர் வந்து அவஸ்தையை ஆளாக்குறார். ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நிராசையாக்கி விடுறார். 10ஆவதுக்கு ராகு வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கார், ஆசையை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கார். அப்ப இந்த காற்று வந்து வேகமா எழும்பும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நிலையில்லாத ஒரு உறவுகளால கஷ்டப்படுது. 7ஆம் இடம் வந்து மேஷமா இருக்கிறதுனால அந்த 7ஆம் வீட்டுல வந்து இருக்கிற கிரகமும் சுக்கிரன் தான். அப்ப ஈர்க்கிற தன்மை அதிகமாயிருக்கு. அந்த ஈர்ப்புனால இவங்க வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அதாவது அழகுக்காக இவங்க வந்து லவ் பண்ணுவாங்கிறீங்களா? ஆமா ஆமா. அதாவது தீர ஆலோசிக்காம கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மயங்கிடுறது. எப்படி வந்து ஒரு வண்டு மலர்கிட்ட மயங்கிறதோ அது மாதிரி இது வந்து அந்த கவர்ச்சிக்கு ஆளாயிடுறது பார்க்கலாம். இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் வசீகரிக்கிறதுனால, 7ஆம் இடத்துல கேதுவும் அங்கே இருக்கிறதுனால, இந்த கேது சுக்கிரன் காம்பினேஷன் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில மைனஸை கொடுக்கும். அதாவது உறவுகள்ல அது வந்து விரும்புகிற உறவாக இருக்கலாம், நம்ம வந்து சிநேகித குடும்ப உறவுகளாக கூட இருக்கலாம். குடும்ப உறவுல கூட ஒரே நிலையா இருக்க மாட்டாங்க. பேரு தான் தராசு, ஆனா அந்த தராசு எந்த பொருளையும் வைக்காம அது ஆடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சமமா இருக்காதுங்கிறீங்க? ஆமா, ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்றதுக்கு இந்த ராகுவும் சுக்கிரனும் இவங்களுக்கு விடுறது இல்லை. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. அதே மாதிரி இந்த துலா லக்னக்காரங்களுக்கு பணம் எந்தெந்த வழியில பணம் வரும், இது எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. துலாத்துக்கு வந்து 2ஆம் இடம் வந்து விருச்சிக ராசி. அந்த விருச்சிகத்துல செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கு. அது காலபுருஷனுக்கு 8ஆம் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு திடீரென்று தனவரவு வர்றதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. 8-2 காம்பினேஷனுங்கிறது திடீர் தனவரவு.
அதே மாதிரி கிடைச்சதை பறி கொடுக்கறதும் அதில் இருக்கு. அந்த 2-8 காம்பினேஷன் வந்து மோசமான காம்பினேஷன். 2ஆம் இடம் என்பது நம்ம கிட்ட இருக்கிற பணம், 8ஆம் இடம் என்பது நம்ம பறி கொடுக்கிற பணம். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை அமைப்பு இவங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால ஒரு ஒரு குடும்ப ரீதியாகவும் சரி, பண சேமிப்பு ரீதியாகவும் சரி, இவங்களுக்கு அவஸ்தைகள் இருக்கு. அதிகமாக ஆசைப்பட்டு அதிகமாக சேமிக்கணும்னு ஒரு உயர்ந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவங்களை ஏமாத்திட்டு அவஸ்தைப்படுறது தான் துலா லக்னத்தினுடைய விதி. அதனால 2ஆம் இடத்துல வந்து இவங்க நம்பிக்கை வைக்கக்கூடாது. இவங்களுக்கு 2, 6, 10ங்கிற காம்பினேஷன்ல எடுக்கும்போது 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 8 மாட்டிக்குது, 6ஆம் இடமான சர்வீஸ்ல போய் காலபுருஷனுடைய 12 மாட்டிக்குது. அப்ப இந்த ரெண்டுமே பிரச்சனையா இருக்கு. அதனால வேலைக்கு போனா கூட ஒரு இடத்துல பார்த்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையான வேலை அப்படிங்கிறத கொடுக்க முடியாது. ஆனா சொந்த தொழில் பண்றாங்கன்னு வைங்க, ஒரு கரெக்டா ஒரு பெட்டி கடைன்னா பெட்டி கடை, ஒரு மளிகை கடைனா மளிகை கடை, அல்லது ஒரு ஃபர்னிச்சர் கடைனா ஃபர்னிச்சர் கடை, அதை வந்து ஒரே மாதிரி சீரா வளர்ந்துக்கிட்டே படிப்படியா வளர்ந்துட்டு போகலாம். மெதுவான வளர்ச்சி பண்ணினாங்கன்னா இவங்க வந்து நல்லா இருப்பாங்க. காரணம் வந்து வணிகத்துவம்னு என்று சொல்லக்கூடியது. இந்த துலா ராசியை இந்த தராசின் மூலமா அந்த காலத்துல வணிக ராசின்னு சொல்லுவாங்க, அதாவது பிசினஸ். அந்த பிசினஸுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுவாரு, ஒரு ரெகுலர் இன்கமுக்கு ரெடி பண்ணுவார். அதை மட்டும் இவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காம அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைவாங்க. ரிஷபத்திலயும் சுக்கிரன் தான், துலாத்திலயும் சுக்கிரன் தான். ஆனா துலாத்துல இருக்கிற சுக்கிரன் ஏன் அவ்வளவு கவர்ச்சியா இருக்காரு? இதுலயும் பாத்தீங்கன்னா சனி இங்கதான் உச்சமாகிறாரு. சோ அப்படி இருக்கிற அந்த வீட்டுல வந்து ஏன் இவ்வளவு விஷயமா இருக்கு? ஏன்னா இப்ப ரிஷபத்துல இருக்கிறது வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய சுயநலத்தை வந்து அது பார்க்கும். நம்ம கிட்ட இருக்கிற பணம் தானே நமக்கு. 2ஆம் இடம்ங்கிறது அந்த தத்துவத்துல இயங்கும். இந்த 7ஆம் இடம் வந்து கொஞ்சம் பப்ளிக் சர்வீஸ் மாதிரி. அதாவது என்னன்னா எல்லார்கிட்டையும் சமமாக பழகலாம், சம பார்வையில பழகலாம், எல்லாரும் நமக்கு ஒண்ணுதான் அப்படின்ற சிந்தனை இந்த சுக்கிரன்கிட்ட இருக்கு. பட் ஏன் அவஸ்தைப்படுது அப்படின்னு கேட்டா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபம் இவங்களுக்கு 8ஆம் இடம். அப்ப எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. அப்ப பணத்தினால நீ கஷ்டப்படணுங்கிறத சொல்லாம அந்த இயற்கை சொல்லுது. இப்ப என்ன சம்பாரிச்சாலும் உங்களுக்கு தங்குறது கஷ்டம் தான். ஆமா, தங்கும். அப்ப வந்து நம்மளுடைய திசை என்னன்னு பார்த்துக்கணும். நம்மளுடைய தொழிலை நம்ம ஸ்டாண்டர்டா சிறுக சிறுக குறைந்தபட்சத்துல இருந்து நம்ம படிப்படியா வளர்ந்து வந்திருக்கோமான்னு பார்க்கணும். அந்த மாதிரி சீரான வளர்ச்சி இருந்தால் தங்கும். எக்ஸ்பென்ஸ் அதிகமா பண்ணுவாங்க. ஆமா, எக்ஸ்பென்ஸுக்குன்னு அதிகம்னு இல்லை, ஆசைப்படுறது வந்து அளவில்லாம. இப்ப வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும்னா அதோட நின்றுட்டா பரவாயில்ல. இன்னொருத்தர் அப்படி இருக்காரு, அவர் எப்படி வளர்ந்தாரு, நாமளும் அப்படி வளரணுமே அப்படின்னு டக்குன்னு போய் அதுல விழுந்துடுறது. அவர் ஒரு போன் எடுத்தா இவரும் அதே ப்ரொசீஜர் போன் எடுக்கிறது, பேசுறதுல கூட பேச்சுனாலேயே மாட்டிக்கிறது. இந்த 2-8 காம்பினேஷன் இருக்கு இல்லையா, பேச்சுனாலேயே சிக்கல் வர்றதுக்கு காரணம். தப்பா புரிஞ்சுக்குவாங்களா, தப்பா இவங்க சொல்லிடுவாங்கன்னா இவங்க வந்து அந்த இப்போ ஒரு நானும் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர்கிட்டயோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயோ ஒரு லிங்க் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட பேசும்போது பந்தாவா பேசிடுறது. அப்ப பேச்சுல மாட்டிக்கும்ல, நீ சொன்னதை காப்பாத்துப்பா அப்படிம்பாங்க. அப்ப சொன்னதை காப்பாத்த போய் இவங்க உள்ளதையும் இழந்துருவாங்க. இப்ப நிறைய பேர் வட்டிக்கு காசு கொடுத்த காசு வராம போகுது இல்ல, அதுக்கு காரணம் இந்த ஆசை தான். 2 வந்து நஷ்டமாயிடுது. ஆனால் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு ஜாதகத்துல அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்ததுன்னா 8-2 தொடர்பு திடீர் அதிர்ஷ்டமாக இவங்களுக்கு கொடுக்கும். அந்த திசை பத்தி கரெக்டா அமையணும். அடுத்து 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம், இவங்களுக்கு கணவன் மனைவி இந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. 7ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாக வருது. அப்ப இந்த செவ்வாயினுடைய அமைப்புங்கிறது வந்து சரராசியா இருக்கிறதுனாலையும் இது ஸ்திரராசியா இருக்கிறதுனாலும் ஆண் பெண் வந்து இயற்கையிலேயே காலபுருஷ தத்துவம் என்பது கரெக்டான தாம்பத்தியத்துக்காக படைக்கப்பட்ட ராசிகள். மேஷமும் துலாமும் தான் ஆண் பெண் உறவுக்கு ஒரு அச்சாரமா விளங்கக்கூடிய ராசிகள். அதுல வந்து பிரச்சனையே கிடையாது. பட் இவங்க மைண்டை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 3ஆம் இடம் ஆகிய உபயராசியான குரு வீட்டுல சுக்கிரன் இருக்காரு. 9ஆம் வீடான மிதுன ராசியில அதுவும் உபய வீடு, அங்க ராகு இருக்காரு. இந்த சுக்கிரன் ராகு கிட்ட மாட்டாம இருந்தாங்கன்னா இவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. இதை நீங்க
சூட்சுமமா புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் 3, 9 என்பது மனமாற்றத்தை தரக்கூடிய. இப்ப எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டு அந்த 7ஆம் பாவம் 1ஆம் பாவம் 3, 9 தொடர்பு இருந்தது அப்படின்னா அது இல்லீகல் அஃபேர்ஸ்ல கொண்டு போய் விட்டே தீரும். அதனால இந்த 3, 9 7ஓட சம்மந்தப்படவே கூடாது. அப்ப யார் ஒருத்தர் ஜாதகத்துல அவங்க திசாபுத்தி ரீதியாக 3, 9 7ஓட சம்பந்தப்பட்டு நடக்குதோ அவங்க இந்த வகையில அவங்க பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதனால திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆனா பொதுவாகவே இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிரிவுகள்ல இவங்களால ஏத்துக்க முடியாது, பிரிஞ்சவங்களை ரொம்ப நாள் மனசுல வச்சுட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த மூலத்துல சொல்லியிருக்காங்க? ஆமா, இவங்களுடைய இருதயஸ்தானம் அப்படிங்கிறது கும்பராசி. 5ஆம் இடம் என்பது இவங்க விருப்பப்படுறதெல்லாம். இப்ப 3ஆம் இடத்தை விட்டுருங்க, அது மேம்போக்கா வர்ற விருப்பம். 3ஆம் இடம் என்பது மனம், 5ஆம் இடம் என்பது ஆழ்மனம். அப்ப அந்த ஆழ்மனத்துலதான் சின்ன வயசுல இருந்து நாம போடக்கூடிய ஒரு விருப்பங்கள் எல்லாம் விதைக்கப்படுது. அந்த இடத்துல ராகு இருக்காரு, 1ல ராகு இருக்காரு, 9ல ராகு இருக்காரு. இந்த 5ஆம் வீடு சனி வீடா வந்துருதா, அந்த வீடு காலபுருஷனுக்கு 11ஆ வந்துருதா. அப்ப என்ன ஆகும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு அஃபெக்ஷனுக்கும் பாசத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசமே தெரியாம பழகுறது. 5ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படின்னா நண்பர்கள் மேல் காதல் கொள்வது இயற்கையா நிகழும். அதே நேரத்துல 5ஆம் இடத்துல இருக்கிற அந்த ராகுவானவர் நல்ல ராகுவாக இருந்தால்தான் இவங்களுக்கு சூழ்நிலையே கரெக்டாக்கும். அப்படி இல்லைன்னா தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிற ஒரு இதுக்கு ஆளாகிடுவாங்க. அதனால வஞ்சிக்கப்படுவாங்க, ஏமாற்றப்படுவாங்க. அதனாலதான் அந்த மனசுல காயம் ஏற்படுறது. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், அதை பத்தி இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்குங்க? நிச்சயமா 10ஆம் இடம் வளர்ச்சியான இடம். 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமா வருது. அதனால இவங்க பெரிய பெரிய தொழில்கள், ஹோட்டல் நிறுவனங்கள், எக்ஸ்போர்ட் பண்றது மற்றும் விவசாயம் சார்ந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், துறைமுகத்துல என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ. இப்ப ஒருத்தர் நேவியில போறாருன்னா இவங்களுக்கு மெயினா இது வேலை செய்யும். துலாத்துக்கு 10ஆம் இடம் சந்திரன் வீடு அமைறதுனால நேவியில வேலை பார்க்கறது, வெளிநாடு சார்ந்த வேலைகள் பார்க்கறதெல்லாம் சூட்டபிள் ஆகும். அங்க சனி கிரகம் இருக்கிறார். அந்த சனியினுடைய அமைப்புங்கிறது இவங்களுக்கு துலாத்துக்கு யோக கிரகமாக இருந்தாலும் அந்த சனி அந்த இடத்துல உட்காரக்கூடாது. சொந்த நட்சத்திரத்துல நம்ம எத்தனையோ சொல்லியிருக்கோம், உட்கார்ந்தா ஸ்ட்ராங்கா வேலை செய்யும்னு சொல்லி. ஆனா இந்த லக்னத்துக்கு மட்டும் 10ல சனி சனி நட்சத்திரத்திலே உட்காரும் பொழுது அந்த 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமான கும்பத்தை இயக்கிடும். ஏன்னா அவருடைய சொந்த வீடு கும்பம் இல்லையா, அதை இயக்கும் போது என்ன ஆகும், இவருக்கு அது 5ஆம் வீடு, தொழில இல்லாம பண்ணி. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலை சார்ந்த விஷயம், கன்சி சார்ந்த பிசினஸ் தேர்ந்தெடுக்கணும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப 5ஆம் இயக்குதுன்னா உயிர்காரத்துவம் வேலை செஞ்சிருமா? ஆமா, உயிர்காரகத்துவத்துல வேலை செய்யும். 5ஆம் இடம் என்பது காதல். இப்ப நீங்க தொழிலே பாத்தீங்கன்னா நடிப்பு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயத்துல நீங்க தொழில் அமைச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. உயிர்காரகத்துவத்துல இப்ப இந்த சனி போய் அங்க இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா தொழிலை கெடுத்து இப்ப உயிர் பற்றுதலை அதிகம் பண்ணும். ஒன்னு இருந்தா ஒண்ணு இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்ப இவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி 5ஆம் இடத்துல இருந்ததுன்னு வைங்க, என்ன பண்ணும், ரொம்ப இவங்களுடைய சொந்த புத்தியாலேயே பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ஒரு ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துல இது உட்கார்ந்ததுன்னா இப்ப அரசியல்ல புகழ் பெறது, கலைத்துறையில புகழ் பெறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா செய்யும். சதயதுல. ஆமா, என்னுடைய இது என்ன அப்படின்னா 2, 6, 10 அப்படிங்கிறது 5ல தொடர்பு ஏற்பட்டால் அவ்வளவு நல்லதில்லை. 5 10ஓட தொடர்பு கொண்டா அது மூலதனம் போனாமலேயே புகழடையுது. இப்ப நடிகர்கள் அவங்க உழைப்பு தான் மூலதனம், அவங்க பணம் போடுறது இல்லை. ஆனா பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் சார்ந்த கலைகள்ல ஒருத்தர் பணம் போடாமையே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டால்தான் அது நடக்கும். வெறும் 5ஆம் இடம் மட்டும் இயங்குனா இவங்க ஆரோக்கியமா இருப்பாங்களோ ஒழிய இவங்களுக்கு பணமே இருக்காது, தங்காது. எப்படின்னா 2ஆம் இடத்துக்கும் 5 4ஆம் இடமா போயிடுது, 2ஆம் இடத்துக்கும் 5 வேஸ்ட், 10ஆம் இடத்துக்கும் 5 8ஆம் இடமா வேலை செய்யுது. அதனால 5, 9 வேலை செய்யறவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப மடம் இந்த மாதிரி
ட்ரஸ்ட் இல்லை, ம். ஒரு இடத்துல போய் யாசகம் வாங்குறாங்கல்ல, தீட்சை. யாசகம்னா பிச்சை. ஓ, ஓகே. அந்த மாதிரி பிச்சை வாங்கி உண்ணக்கூடிய நிலைமை 5-9க்கு வந்துடும். வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு. எல்லாருமே பாரம்பரியத்துல 5-9 பாக்கியம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வெறும் 5-9 மட்டும் ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆனீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு கூட ஒரு இடத்துல அண்டி வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது நண்பர்களா இருக்கலாம், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனா இவங்களால சுய காலில் நிக்க முடியாது. நண்பர்கள்ட்ட வாங்கி இது மாதிரிங்களா? எப்படி வேணாலும் இப்ப மடத்துல போய் சன்னியாசம் வாங்கிட்டு உட்காந்துக்கிறாங்கல்ல, சிறு வயசுல கூட எத்தனை பேர் இப்ப சன்னியாசி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் 5-9 வேலை செய்யறதுனாலதான் உட்கார்ந்துருக்காங்க. உயிர்காரத்துவம் அடிச்சானா இங்க. ஆமாங்க. அதனால 2-6-10ங்கிறது 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடர்பு இல்லாம இருக்கவங்க தான் பணத்தை சேமிக்க முடியும். 5-9 மட்டும் தனியா இயங்கினா அது ஆரோக்கியத்துக்கும் அருளுக்கும் நல்லது, பொருளுக்கு நல்லது இல்லை. அதனாலதான் வள்ளுவர் 2 விதமா சொன்னார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டார். அதனால நம்ம உயிர் பற்று பொருள் பற்றுன்னு பிரிச்சு பார்த்து நம்ம ஜாதகத்துல கேள்வி கேட்கறதா நியாயமா ஒழிய எனக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமான்னு கேட்கவே கூடாது. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.